வணக்கம், வெல்கம் டு சமையல் சுவை மேக்டி. மொச்சப்பயிறு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்ட காரக்குழம்பு, நம்ம ஊர் சைடு புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் எப்போவுமே கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. லைக் பண்ணாதவங்க ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டுருங்க ப்ளீஸ். ஒரு 15 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் கீரிக்கோங்க, இல்லைனா தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும், அதுக்காகத்தான். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் கிளறிக்கோங்க. காய்கறிகள் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய் இன்றைக்கி நான் காம்பு எடுக்காமல் சேர்த்துருக்கேன் நான். அதன் கூட வேக வச்ச மொச்சப்பயிறு வேக வைக்கும் பொழுது கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நான் குக்கரில் வேக வைக்கல, பாத்திரத்தெலாம் வேக வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க, அதையும் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு எவ்வளோ அளவுன்னு பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் நான். இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கும் பொழுது குழம்பு நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். முருங்கைக்காய் மட்டும் வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. முருங்கைக்காய் வேகலை அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா மொச்சப்பயிறு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்து நல்லா அட்டகாசமான ஒரு வாசனை வருது, ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் எனக்கு முதல் முறையாக நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.